இன்றைக்கி எம்மியான ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரவா கேசரி காலையில் கொஞ்சம் செஞ்சேன். இன்றைக்கி என் பையனோட பர்த்டே, அதனால் வந்து காலையில் அவனுக்கு கேசரி கேட்டான்ட்டு அவனுக்கு செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக தான் செஞ்சேன், ஒரு குட்டி டம்ளரில் போட்டு செஞ்சேன். இதுக்கு வந்து நான் 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். நெய்யும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூனாக நெய் விட்டிங்கன்னா தான் கேசரி வந்து சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ஒன்றுக்கு வந்து 2 அளவுக்கு தான் சர்க்கரை போட்டேன், 2 1.25 அளவுக்கு தான் சர்க்கரை போட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து காலையில் சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், பருப்பு, நெய், அப்புறம் வந்து இந்த கேசரியும் அதோடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல், அவரைக்காவும் சௌச்சோ கேரட் போட்ட சாம்பார். இதுதான் இன்றைக்கி சமையல். சமையல் முடிச்சதுக்கப்புறம் பேக் பண்ணி அவங்களுக்குலாம் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மங்கள விநாயகர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே கோட்டையில் வந்து சாக்கோட்டையில் வந்து இன்னொரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். அந்த கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், அருமையான கோயில். அது வந்து ஒரு பரிகார ஸ்தலம், அது அந்த கோயில். அது அந்த கோயில் பற்றின வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சும்மா வந்து அதோடைய என்ட்ரன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த கோயிலுடைய சுவாமி என்ன பேர், இந்த கோயிலுக்கு வந்து இருக்கிற இடத்துக்கு வந்து முன்னாடி என்ன பேர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வர வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள்.